கீரைக்கு வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கணும்னு சொல்லிட்டு வேப்பங்கொட்டை எடுக்கிறதுக்காக போயாச்சுங்க. வேற எங்கேயும் இல்ல. நம்ம காட்டுக்குள்ள தான் வந்து வேப்பங்கொட்டையெல்லாம் தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படியும் வந்து மரத்து மேல உட்காந்துட்டு குருவி, காக்காயெல்லாம் வேப்பம்பழம் சாப்பிட்டு கொட்டைய வந்து கீழ போட்டுருக்குங்க. போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வேப்பங்கொட்டை கிடைக்கும். போய் அப்பப்போ எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. வேணுங்கும்போது வந்து இத நல்லா இடிச்சு அப்படியே வந்து வேப்பங்கொட்டை கரைசல் வந்து அடிச்சு விட்டுறது கீரைக்கெல்லாம். இந்த ஒரே மரத்துல பார்த்தீங்கன்னா, எவ்ளோ வேப்பங்கொட்டைன்னு பாருங்களேன். நெறைய கொண்டு வந்து போட்டுருக்குது. நைட்டு தான் வந்து சாப்ட்டுருக்கும் போல இருக்கு. வேப்பங்கொட்டையெல்லாம் காசு குடுத்து வாங்குற வேலையே கிடையாதுங்க. அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே ரவுண்ட் போனோம்னா, கண்டிப்பா வந்து வேப்பங்கொட்டை அங்கங்க கெடக்கும். நம்ம அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். இதையெல்லாம் பார்க்காம விட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான். எவ்வளோ வேப்பஞ்செடி முளைக்கிறது, அதையெல்லாம் எப்பங்க கிளீன் பண்றது? இப்படியே பார்க்காம அசால்ட்டா விட்டு தான் நெறைய வேப்பஞ்செடிக இடையில இடையில முளைக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா, நம்மனால கையிலலாம் வந்து அத எடுக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிரும் வேப்பஞ்செடி. அதே மரத்துல தான் இன்னொரு சைடு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய விதை போல இருக்குது. எறும்பு குழி தாங்க ரொம்ப பெருசா இருந்துச்சு. நெறைய எறும்புகளும் போயிட்டு இருந்துச்சு. பயந்து பயந்து எடுத்துட்டு இருந்தேன். கடி வாங்கிருவோமோ அப்டின்ட்டு. டாமி வேற வந்து "என்ன பண்ணிட்டு இருக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூடவே வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சு. வேப்பங்கொட்டை எடுக்கிறத. என்னைய விட்டு போகவே இல்ல. கூடவே தான் நின்னுட்டு இருந்துச்சு. அடுத்தது வெத்தலவள்ளி கிழங்கு வந்து அன்னைக்கு வச்சு விட்டுருந்தேங்க. அது வந்து நல்லா தழைஞ்சு வரக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, பக்கத்துல ஒரு குச்சி வந்து நெட்டி விட்டுருந்தேன். அதுல அப்படியே குச்சியில வந்து அப்படியே புடிச்சு நல்லா வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெத்தல மாதிரியே இருக்கும். நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கும். இந்த தென்னை மரத்து வேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, மாதுளஞ்செடி முளைச்சு வந்திருக்குதுங்க. எப்போ குருவி, காக்கா கொண்டு வந்து விதை போட்டுச்சுன்னு தெரியல. நல்லா உள்ள தள்ளி வந்து முளைச்சிருந்துச்சு. கொஞ்சம் பெரிய செடியாவே ஆயிருச்சு. சரி பரவால்ல இருக்கட்டும், நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம விதை போட்டு முளைக்க வச்சோம்னா கூட இந்த அளவு நல்லா வரும்னு சொல்ல முடியாது. குருவி போட்டதுனால ஜம்முன்னு வந்து முளைச்சு வந்துருச்சுங்க.